guys, so இன்னைக்கு Samantha Amma Samayal என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கொரியன் சிக்கன் லாலிபாப். இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் எடுத்துக்கிட்டாச்சு. சிக்கனில் இப்போ என்னமா பண்ண போறீங்க? சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறேன். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஊற வைக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, அதுக்கு தேவையான சால்ட்டு 1/4 டீஸ்பூனு. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். பெப்பர். ஓகே, இதை இப்போ நல்லா வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும். சிக்கன் லாலிபாப்பு செய்யணுன்னா இந்த மாதிரி ரெக்கை பீஸை வந்து கேட்டிங்கன்னா கடையில் நம்ம காலையிலே சொல்லிட்டா அப்போ தான் நம்ம 1 ஹவர் கழித்து அவங்க சேர்த்து வச்சு தருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க கடையில். ஓகே, இது பிசைஞ்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் ஒரு கப்பு மைதா போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சிக்கனில் கம்மியாக தான் போட்டோங்க. ஆமாம், சிக்கனில் கம்மியாக போட்டுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு. நல்லா நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு. நெக்ஸ்ட் இப்போது எல்லா சிக்கனையும் இதில் போட்டுடலாம். ஒரு 4 நாளாக தொட்டு எடுத்துட்டு இந்த எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் கம்மி இதில் போட்டுக்கலாம். ஒன்றா இதில் போடும்போது தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 4 நாளாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லாலிபாப் ஃபஸ்ட்டு போட்டது பொரிச்சு எடுத்துட்டாங்க. அதே கடாய், அதில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இப்போது ஒரு 5 பூண்டு எடுத்து பொடியாக நசுக்கிட்டேன். பொடியாக அரிஞ்சு வச்சுட்டேன். அதை போட்டேன். ஒரு பிஞ்ச் சுகர் போட்டுக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிடலாம். Korean chicken lollipop ready.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் கொடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப்